ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, நேற்றும் இன்று என்று மாறாத நேசராஜனே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது மெய்யான சுபாவங்கத்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலையும் என் நன்றிய நேரத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தோப்பனே, நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாத ஆண்டவரே. நாங்கள் மண்ணான மனுஷர்கள், உண்மையிலேயே மலன்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. குரல் குற்றங்களை மன்னிங்க. வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தையாசையாக இருந்து உங்களுடைய வசனத்தை நீர் பிரசங்கிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. அன்பான ஜேட்டிக்கு மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை தியானித்து கொண்டு வரோம். இன்றைக்கு நாம் எண்ணாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். கடந்த காலங்களிலே நம்ம 4 சுவிசேஷத்தில் உள்ள பின்பகுதி, அதாவது இயேசுவானவருடைய அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் பரத்துக்கேறியது எல்லாமே தியானித்து கொண்டு இருக்கிறோம் 4 சுவிசேஷத்தில். இப்போ பழையபடி நம்ம ஆகமங்கள் 5ல் ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகம் முடித்து விட்டு எண்ணாகமத்தில் நம்ம 5 அதிகாரம் முடிச்சிருந்தோம். இப்போ 6ஆம் அதிகாரத்துலேருந்து திருப்பி அந்த வேத ஆராய்ச்சிக்கு மாதிரி நம்ம அந்த வசனங்களை தியானித்து கொண்டு ஒரு பிரசங்கத்தில் ஒரு அதிகாரம், அது எத்தனை வசனம் இருந்தாலும் சரி தான், நம்மளுடைய மேலே நம்ம உள்ள எல்லாமே ஆராய்ந்து நம்ம படித்திருப்போம். நம்முடைய வசனங்கள் பூரா நம்ம இதயத்தில் இருக்கும். ஆனாலும் அதிலே நம்ம நினச்சோன்னா அதில் பலப்பட வேண்டும். அதை நம்ம நாளுக்கு நாள் அந்த வசனங்களிலே நம்ம என்ன சொன்னால் ஊறிக்கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே நம்ம என்ன சொன்னா ஒருங்கிணைந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் வசனத்தை நம்ம என்ன சொன்னால் அதிகமாக தியானிக்கணும். வசனம் தான் நம்ம வெட்டக்கூடியது. பட்டயம், ஆவியின் பட்டயம் வசனம் தான். எதிராளி எப்படி பிரசங்கம் பண்ணாலும் நம்ம அதை வெட்டக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கணும். வசனம் இருந்தால் தான் வெட்ட முடியும். வசனத்துக்கு வசனம் நம்ம என்ன பட்டயம், ஆவியின் பட்டயத்தினால தான் எதிராளியை சாத்தானவனே நம்ம வெட்ட முடியும். அதனால் ஆவின் அந்த வசனங்களை தியானிக்க இருக்கணும். வசனங்கள் இருதயத்திலே ஆழமாய் ஜீவனாக இருக்கணும். இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானதுன்னு சொல்லியிருக்கு ஆவியின் பட்டயம். அதனால் இது நம்ம வசனங்களை நம்ம வெறுமையான தியானித்த மட்டும் போதாது. அது உள்ளே உள்ள கருத்தை நம்ம உலகத்தை நம்மளுக்குடைய ஆராய்ச்சிக்கு வேறு புஸ்தகமே நம்மளுக்கு தேவையில்லை. வேதத்தை மட்டும் நீங்கள் ஆராய்ஞ்சாலே எல்லா புஸ்தகமும் இதுக்கு கீழே தான். உலகத்தில் உண்டாக்கப்பட்ட அனைத்து புஸ்தகங்களும், மனுஷனால் உண்டாக்கப்பட்டது எல்லா புஸ்தகங்களும் வேதத்துக்கு கீழே தான் இருக்கக்கூடிய, மேலே ஒரு நாளும் இருக்காது. எல்லாமே வேதத்திற்குள்ளே இருந்தால் அது போயிருப்போம். அதுலேருந்து தான் எது எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னால் அந்த 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் இஸ்ரவேலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவனாயிருந்தாலுடைய நசரேயர் விரதமாகிய ஒரு விசேஷ பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தையும் காடியையும் அதன் மதுபானத்தின் காடியையும் திராட்சரசினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களால் திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் நான் நசரேயனாக இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி முதல் தோல் எல்லாவற்றிலும் உள்ள செய்யப்பட்ட யாதொன்றும் புசியாமல் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலைமையில் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமையை நீளமாய் வளர்க்க கடவன். இது நசரேய விரதம். இயேசுவானவர் நசரேய விரதம் இருந்தாரா? இயேசு நசரேயன் அதிபதியே நம்ம பாடல் பாடுறோம். அவர் நமக்காண்டி அவர் நசரேய விரதம் எடுத்தார். அதாவது அவர் நமக்காண்டி அவர் நசரேய விரதம் எடுத்து என்ன சொன்னால் அவர் எப்படின்னா நம்ம முடி வளர்க்கக்கூடாது. இப்போ நசரேய விரதம் தேவையில்லை. அவர் நமக்காண்டி அவர் தடியெல்லாம் எல்லாம் வளர்த்தானே. அந்த சரீரப்புறமாக நம்ம ஆராயரை காட்டிலும் ஆவிக்கு புறமாக ஆராயது தான் தேவனுக்கு மகிமை. நம்ம சரீரப்புறமாக நம்ம லேசாக பழைய ஏற்பாடு புறம் சரீரப்புறமாக இருக்குது. ஆனாலும் நம்ம அதை என்ன செய்யணும், நம்ம ஆராயிரும். இது தெரியாமல் அது வந்ததில்லை. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு வந்ததில்லை. அந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ள ஆழங்களை நம்ம அறிஞ்சால் தான் புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஆவியின் தன்மையில் நம்ம ஆராயணும். அது இந்த மனுஷரீகமாக ஆராயிறது. பழைய ஏற்பாடு மனுஷரீகமாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் தன்மை வேறு, அதில் படிக்கிற தன்மை வேறு. அதனால தான் என்ன சொன்னால் இஸ்ரவேல் புத்திரர் இப்படிலாம் செய்யன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார். எப்படின்னா கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் இஸ்திரியும் வளர்க்கலான் இருக்கு. புருஷனையும் வளர்க்கலான் இருக்கு பழைய ஏற்பாட்டில். இஸ்திரியாகிலும் புருஷனாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டே இருந்தால் அப்படியால்
நசரேயனாகிய விரதமாகிய ஒரு விசேஷ பொருத்தனை பண்ணினால் கர்த்தருக்கென்று போட்டிருக்கல, கர்த்தருக்கென்று சொல்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் யோவான் சொல்லுவான், அவர் கர்த்தர்ன்னு சொல்லுவான். அவர் கர்த்தர் யார்? பழைய ஏற்பாட்டில் உள்ள கர்த்தர் யார்? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. அவர் தான் கர்த்தர். அவர் தான் சகலத்தையும் உடையவர், சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் எல்லாமே அவருக்கு முன்பாக யோபு எழுதுறது இவர் தான் எழுதுகிறான். என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் அந்த காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். இயேசுவானவர் தான் எல்லாவற்றையுமே செய்து முடிக்கிறார். அதனால தான் பழைய ஏற்பாட்டை நம்ம அறியணும். கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவனால் இயேசுக்காண்டி நான் இதை செய்வேன், கடவுளுக்காண்டி செய்வேன், இயேசுவானவருக்காண்டி நான் இதை செய்வேங்கிறத வைராக்கியத்தோடு சொல்லுவாங்க. இதில் சேர்த்துக்கலாம். இஸ்திரியாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருந்தால் நசரேய விரதமாகிய ஒரு விசேஷ பொருத்தனை பண்ணினால், நசரேய விரதம் விசேஷ பொருத்தனை, அந்த முடியை வெட்டக்கூடாது. நசரேயன் என்னன்னா, அதுக்கடுத்து நம்ம சிம்சோனை பார்க்குறோம். சிம்சோனை பார்க்கும்போது நசரேயன் எப்படி இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் எப்படின்னா, முடியை வளர்க்கணும். அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்கணும். அப்படி நசரேயன் இருக்கும்போது திராட்சை ரசமும் மதுபானத்தையும், திராட்சை ரசமும் சேர்க்கக்கூடாது, மதுபானத்தையும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவனுடைய சிந்தனை அது மனுஷனுடைய சிந்தனையை மாற்றி போடும். அவன் கிறிஸ்துவுக்குன்னு இருக்கும் பொழுது ஒரே கிறிஸ்துவின் சிந்தை எங்களில் இருக்குதுன்னு பவுல் எழுதுவான். அந்த கிறிஸ்துவின் சிந்தை, கர்த்தரை நம்ம அறிகிற அறிவு அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொன்னால், உலகத்தின் அறிவாகிய தன்னுடைய மனதை மயக்குகிற மதுபானம், திராட்சரசம் ஒன்றுமே குடிக்கக்கூடாது. முடியை நீளமாக வளர்க்கணும். முடியை அதுவாக வளரும். நசரேய விதம் அவருக்கென்று வளர்க்கணும். அதான் அப்படி ஒரு திராட்சரசம் மதுபானத்தை விளக்க கடவன், அது பக்கத்திலே வரக்கூடாது. அவன் திராட்சரசின் காடியையும் மதுபானத்தில் காடியையும் திராட்சை எந்த விதமான மதுபானத்தை குடியாமல் திராட்சை பழங்களில் திராட்சை வத்தலையும் பூசாமல் எதுவுமே அந்த திராட்சையினுடைய சுபாவம், அந்த திராட்சை செடியில் எந்த விதமான அதில் உள்ள செய்யப்பட்ட எந்த இதுவுமே அவன் சேர்க்கக்கூடாது. திராட்சை வத்தலையும் புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை விதை முதல் தோல் வெற்றில் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமல். திராட்சை பழ ரசத்தில் நிறைய வகையாக இது எடுப்பாங்க பொழுது அந்த காலத்தில். அதனால தான் அந்த இதில் யாதொன்றையும் அந்த என்னுடைய சுபாவம் அந்த இது எதுவுமே அவனுடைய நாவுக்குள்ளே படக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் எழுதுறாரு. நான் நசரேயருக்கு நாளெல்லாம் திராட்சை முதலில் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமல் இருக்க கடவன். அவன் நசரேய விரதங்காக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலைமேல் படலாகாது. சவரன் கத்தி அவன் தலைமையில் படக்கூடாது. அந்த முடியை வெட்டவுக்குள்ள சவரங்கத்தி அவன் தலைமையில் படவே கூடாது. அது ஒதுக்கி விடக்கூடாது. அப்போ என்னென்னா, முடியை வெட்டி எங்கேயாவது ஸ்டைல் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது, தாடி வளர்த்துக்கிட்டு சைடி வளர்த்துலாம் கிடையாது, படவே கூடாது. அதுவாக வளரும். ஏன்னா நசரேய விரதம்னு கடவுளுக்குன்னு ஒரு விரதம் காக்கும் பொழுது அதை ஒன்றுமே செய்யக்கூடாது, படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாக இருந்து தன் தலைமையை வளர்க்க விடக்கடவன். தலைமையை வளர்க்க விடக்கடவன். இப்போ நம்ம தலைமையில் கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு மேலே வளர்ந்தாலே முடியை வெட்டுன்னு சொல்லும். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து என்ற நம்ம புருஷருக்கு நம்ம காக்கும் பொழுது எப்பொழுதுமே நீட்டாக இருக்கணும், அதை வளர்க்கக்கூடாது. அதை அவங்களுக்கு அது சுபாவமே சொல்லிடும். அவனுக்கு உள்ளதே வெட்டுன்னு சொல்லும். அதான் ஒரிஜினல் கிறிஸ்டின்னா அவங்க முடியை வளர்க்கக்கூடாது, காற்றுல முடி டச் ஆகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம நசரேயனை தான் காக்க வேண்டியதில்லை, இயேசுவே எல்லாமே அது செய்து முடித்து விட்டார். அதனால் பாவ நிவாரண பலி எல்லா பலியுமே அவர் செஞ்சதுனால நம்ம தலைமையை நீளமாக வளர்க்கக்கூடாது. சுபாவமே சொல்லவில்லையான்னு எழுதுவார் பவுல். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலையும் போகக்கூடாது. பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லை, அவன் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மதுபானத்தில் செய்யக்கூடாது, எதுலையுமே செய்யக்கூடாது. விரதம் காக்கணும், யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. செத்து போனவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, செத்து போனவங்க பக்கத்துலேயே போகக்கூடாது. ஏன்னா தீட்டு. இவன் பரிசுத்தமாக இருக்கிறான், கர்த்தர் பரிசுத்தர், அவன் தீட்டானது அவங்ககிட்ட ஒன்றுமே உட்பிரவேசிக்கிறது இல்லைன்னு சொல்லி இருக்கிறது. அதனால் அங்கே போகக்கூடாது. அவன் என்ன செய்யணும்னா, செத்த வீட்டுக்கு அவனை சொந்தக்காரங்க செத்த யாருனாலும் கேள்விப்பட்டால் கூட அங்கே போகக்கூடாது. அவன் நசரேய விரதம் காக்கிறதையும் அவ்வளோ பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் சொன்னது, மோசேயினால் சொன்னது, போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் தலைமையில் இருக்கிறபடியால், நசரேய விரதம் அவன் தலைமையில் இருக்குது. நசரேய விரதம் அவன் எடுத்திருப்பாங்க, அதனால் அவன் தலைமையில் அது இருக்குது. அதனால தான் அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமையில் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயாகிலும் சகோதரனாகிலும் சகோதரியாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. யார் வீட்டில் குடும்பத்தில் யார் ஒருத்தர் இறந்தால் கூட அந்த நசரேயங்கிற இதனால என்ன செய்யணும்னா போகக்கூடாதுன்னு இருக்கு. அந்த விரதம் காக்கிறதுனால அவங்கள பார்க்கக்கூடாது, அது தீட்டுப்படக்கூடாது.
அப்படின்ட்டு அவ்வளவு தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. அவன் நசரேயனாக இருந்த நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பான். அவன் நசரேயனாக இருந்த நாளென்று கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். மனுஷனுக்கு பரிசுத்தமாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு நம்ம எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் மட்டும் நம்ம ட்ரெஸ்ஸில் மட்டும் வெள்ளையாக இருந்தால் பரிசுத்தமாக இருந்தால் போதாது. உள்ளம் எப்பொழுதுமே பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துக்கு மிஞ்சி பரிசுத்தமே கிடையாது. வெளி அலங்கரிப்பு பரிசுத்தம்லாம் ஓடி போயிடும், அது தேவையில்லை. அதெல்லாம் மாய்மாலமாங்களாக இருக்கும். ஆனால் உள்ள நம்ம இருதயத்தில் உள்ள பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அதனால தான் அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் பார்க்குறார். அந்த பரிசுத்தம் உடனே கிடச்சிடாது. அவன் தன்னை முழுவதும் தாழ்த்தணும். எல்லா விதத்துலேயும் அவன் தாழ்வப்பட்டு போகணும். எதிரே அவன் எல்லாத்துலேயுமே தன்னை அவன் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அதான் அதில் அறிஞ்சிக்கொள்ள வேண்டும். அவன் ரொம்ப தாழ்மை ஒப்பிடின்ட்டு அவ்வளோ கீழ்ப்படுத்தல். மனுஷனாலும் சரி தான், அதிகாரமுள்ள இருக்காலும் சரி தான், அவனை கீழ்ப்படுத்த அவரோட பரிசுத்தம் காணப்படும் பொழுது அதுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அவருக்கு அதிகாரம்லாம் அதுக்கு முன்னால் நிற்க முடியாது. பரிசுத்தமாக இருப்பான். அவன் நசரேயனுக்கு நாளெல்லாம் கர்த்தருக்கு அவன் யாருக்கு இருக்கிறான்? தனக்கு பரிசுத்தம் இருக்குன்னு இல்லை, கர்த்தருக்கு. அவருக்கு நான் பரிசுத்தமாக ஜீவிக்கணும், அவருக்கு நான் பரிசுத்தமாக உண்மையாக இருக்கணும். எல்லாமே தெரியும், அசுத்தம் எது பரிசுத்தம்னு தெரியும். ஆனால் நம்ம பரிசுத்தத்தை தான் தெரிந்து கொள்ளணும், அசுத்தத்தை நம்ம நோக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பான். பரிசுத்தமாக இருப்பான்னு போட்டார். அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்தான். அவன் அண்டையில் இருக்கும் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவன் அதையும் எழுதுகிறான். சடுதியிலே ஒருவன் மரணம் அடைந்தானால் நசரேயனுக்கு அவனுக்கு தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் சுத்திகரிப்பு நாளாலும் 7 நாளும் அவன் தலைமயிரை செலுத்து கொண்டு அவன் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கும்போது இறந்து போனான்னா அவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் அப்போ தீட்டுப்பட்டான். அதனால் என்ன எழுதுறாரு? எப்படி எழுதுறாருன்னா, அவன் அண்டையில் ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்தனால் நசரேய விரதம் உள்ளவன் தன் தலைமறை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளெல்லாம் 7ஆம் நாளிலே தன் தலைமறை சிறுத்து. அவன் இறந்ததுலேருந்து 7 நாள் தலைமறை சிறைச்சிருன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவங்க பரிசுத்தம் போச்சுது, நசரேய விரதம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா பக்கத்தில் இருந்து ஒருத்தர் இறந்து போனதுனால தீட்டுப்பட்டுட்டு 8ஆம் நாளில் 2 காட்டுப்புறாவது, அதாவது 7ஆம் நாளில் தலையை சிறைச்சிட்டு தலையை முடிய வெட்டிட்டு 8ஆம் நாளில் 2 காட்டுப்புறாவது 2 குஞ்சு புறா குஞ்சுகளாவது ஆசரிப்புறாவது ஆசாரியத்தில் கொண்டு வருகிறார். 8ஆம் நாளில் என்னச்சுன்னா 2 காட்டுப்புறாக்களையாவது, காட்டுப்புறான்னு சரி தான், புறா குஞ்சினாலும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியத்தில் கொண்டு வர கடவன். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியத்தில் கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ பலியாகவும் மற்றொன்றை சர்வாகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலைமறை அந்நாளிலே பரிசுத்தப்படுத்துவான். பிணத்தினால் அவன் தீட்டுப்பட்டதுனால அதை புறாக்களை குஞ்சு செலுத்தி அவனை என்ன செய்யறன்னா அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலைமறை அந்நாளிலே பரிசுத்தப்படுத்துவானாக. அவன் தலையை அன்னையிலேருந்து அவனை பரிசுத்தப்படுத்துவானாக. அவன் திரும்பவும் தன் விரத நாட்கள் காத்து 1 வருஷத்தை ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியை கொண்டு வர கடவன். திரும்பவும் 1 வருஷத்து ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து என்ன செய்யணும்னா தன் விரத நாட்களை கத்திற்கென்று காத்து 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன். அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதனால் சென்ற நாட்கள் விருதாவாகும். அவன் இவ்வளோ நாளும் வருஷத்தை காத்துக்கிட்டு இருந்தான். 1 வருஷமும் அவன் நசரேய விரதம் காத்துக்கிட்டு இருக்கும்போது இடையில இப்படி ஒருத்தன் இறந்து போனேன் இப்படி ஆச்சுன்னா இந்த இதெல்லாம் புறா கொஞ்சம் கொண்டு வந்து பலி செலுத்தணும். திருப்பி ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தணும். திரும்ப அவன் விரத நாளுக்கு கத்திருக்கின்ற 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரணாலே தெரியாமல் செய்துட்டான், வந்துட்டு தெரியாமல், அதனால் குற்ற நிவாரண பலி. நசரேய விரதம் தீட்டுப்பட்டதனால் அவன் சென்ற நாட்கள் விருதாவாகும். இவ்வளோ நாளும் அவன் நசரேய விரதம் பூரா விருதாவாகும்னு சொல்கிறார், சேர்க்கப்பட மாட்டாது. ஏன்னா திருப்பி அவன் நசரேய விரதத்துக்கு செய்யணும். அதனால் பழைய நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அது விருதாவாகும்னு போட்டிருக்கார். அதெல்லாம் புரோஜனம் இல்லை. ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் இறந்து போனதுனால அதில் தீட்டுப்பட்டான், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நசரேயனுக்குரிய பிரமாணமாவது அவன் விரதங்காக்கும் நாளே நிறைவேறின பின்பு, அவன் விரதங்காக்கும் நாட்கள் நிறைவேறின பின்பு அன்றே அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து சர்வாங்க தகன பலியும் 1 வருஷத்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரண பலியாக 1 வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் சமான பலியாக ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும், அதாவது திருப்பி அவன் அந்த நசரேய விரதம் செய்யணும், நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு அவன் நேர்ந்துக்கிட்டான்னா, அந்த விரதம் காத்து முடிஞ்சான்னா அது முடிய போகுது. விரதம் காத்து திருப்பி 1 வருஷம் கழித்து அவன் நசரேய விரதம் செய்து முடிச்சிட்டான். அப்போ என்ன நாட்கள் நிறைவேறின பின்பு
அன்றைக்கே அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து சர்வாங்க தகன பலியாக 1 வருஷத்து பழுதிட்ட ஆட்டுக்குட்டியை, 1 வருஷத்து ஒரு பழுது எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த குற்ற நிவாரண பலி இயேசுவானவர்கிட்ட ஒரு பழுதும் இல்லை. உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்கிறார். அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் எல்லாமே அவர் பலியை செலுத்துகிறார். அவரே செய்து முடிக்கிறார். அவர் தான் இந்த எழுதினது, அவர் தான் இந்த எல்லாமே இந்த பலியெல்லாம் ஏற்றுக்கிடுது எழுதினது அவர் தான். அவர் கர்த்தராக இருக்கிறனால அவரே பலியாகி வந்தார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரு ஆட்டுக்குட்டியை பாவ நிவாரண 1 வருஷத்து பழுதற்ற பெண்ணாட்டுக்குட்டி, அதாவது தகன பலி வேற, பாவ நிவாரண பலியாக 1 வருஷத்து பெண்ணாட்டுக்குட்டி, பாவத்தினால் பெண்ணாட்டுக்குட்டின்னு சொல்லுது எழுதியிருக்காங்க. அது பாவம் அந்த பெண் மூலமாக வந்ததுனால அது என்ன, ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடாவை, சமாதான பலி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சீசல் நடுவே வந்து ஆண்டவர் சொன்னார். அதே தேவன் தான், அது தன்னை பலியாகி செலுத்தின தேவன் தான் பின்னால் மனுஷனாக வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சமாதான பலி. அதை என்ன எழுதுகிறாருன்னா, சமாதான பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடா, ஒரு கூடையிலே எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவில் செய்த அதிர்ஷ்யங்களையும் எண்ணெயிலையும் புளிப்பில்லாத அடைகளையும் அவளுக்கு கொடுத்த போஜன பலியையும் பான பலியும் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த கடவன். போஜன பலியும் பான பலியும் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தணும். ஏன்னா அந்த விரதங்காக்கும் நாள் முடிஞ்சதுனால 3 ஆட்டுக்குட்டி, 1 பெண்ணாட்டுக்குட்டி, 1 ஆட்டுக்கடா, பெண்ணாட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி, இந்த 3 1 வருஷத்துக்குரிய குட்டியை வந்து என்னென்னா செலுத்தணும்னு போட்டிருக்கு. ஆட்டுக்கடாவை கூடையிலிருந்து புளிப்பில்லாத அப்பங்களோடும் கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவருடைய போஜன பலியும் பான பலியும் படைப்பானாக, போஜன பலியும் பான பலியும் படைப்பானாக அப்படிலாம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. நசரே விரதம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் நசரே விரதம் இருப்பாங்க. கர்த்தருக்குன்னு தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவங்க நசரே விரதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரேல் புத்தருக்கு அந்த வனாந்தரத்தில் மோசையின் 6 நாளாக கற்பிக்கப்படுகிறது. கிடைப்பானாங்க. அப்பொழுது ஆசாரியன் ஆசரிப்புடாலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமுறை திரும்பி நினைச்சுவேன்னா, அப்பொழுது நசரேயன் ஆசரிப்பு கூடா வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியிலே போட கடவன். அந்த நசரேனுடைய அந்த முடியை நீளமாக வளர்ந்ததுனால அந்த முடியை என்ன சொன்ன நசரே விரதம் முடிஞ்ச உடனே அந்த பலியெல்லாம் செலுத்தின மரபு அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் எரிகிற அக்னியில் தன் தலைமயிரை சிரைத்து அதில் போடணும்னு போட்டிருக்கு. போதனை செய்யப்பட்ட தலைமயிரை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்னியிலே போட கடவன். சமாதான பலி அக்னி இனிமே எனக்கு அந்த விரதம் வேண்டியதில்லை, எல்லாமே நிறைவேற்றி முடித்தேன், கர்த்தருக்கணி பரிசுத்தமாய் வாழ்ந்து முடித்தேன்னு சொல்லிட்டு அதை நெருப்பில் போடணும். ஏன்னா சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்னியிலே போட கடவன். நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை சிரைத்து கொண்ட பின்பு ஆசாரியன் ஆட்டுக்கடாவையும் வேவிக்கப்பட்ட ஒரு முன்னந்தொடையும் கூடையில் இருக்கிற புளிப்பில்லாத அதிரசத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையையும் எடுத்து அவனுடைய உள்ளங்கையில் வைத்து அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன். அது அசைவாட்டப்பட்ட பின்பு மார்க்கண்டத்தோடையும் எடுத்து படைப்பானாக. முன்னந்தொடையும் ஆசாரியனை சேரும், அது பரிசுத்தமானது. அது நசரேயன் விரதம். பின்பு நசரேயன் திராட்சை ரசம் குடிக்கலான்னு போட்டிருக்கு. இவ்வளோ நாள் வரைக்கும் அவன் நசரே விரதம் காக்க தட்டியும் தன்னுடைய தலைமையை சிரைச்சி போட்ட முறை அது நசரே விரதம் முடித்த பிறகு திராட்சை ரசம் குடிக்கலான்னு போட்டிருக்கு. திருப்பி என்ன சொன்னால் ஆசாரியனுக்கு அந்த முன்னந்தொடை கொடுத்துரும், அது பசுத்தமானன்னு சொல்லுறாங்க. அதனால் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காட்டில் இதில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிடணும். புதிய ஏற்பாட்டில் அந்த விரதம் தேவையில்லை. அவன் முடி வளர்க்கக்கூடாது, முடியெல்லாம் இது பண்ண கத்தரிக்க கடவுள் அயோக்கியமாக இருக்குன்னு தான் போட்டிருக்கு பைபிளில். ஏன்னா அவன் ஆண்கள் சுபாவத்தின்படி முடி அதிகமாக வளர்க்கக்கூடாது. அவன் எப்பொழுதுமே கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்கிறதுனால அவன் முடியெல்லாம் இருக்கக்கூடாது, அவனை நீட்டாக இருக்கணும். அவனுக்கு தகுதியான முடி வெட்டுதல். ஒருத்தர் பார்க்குறதுக்கு விகாரமாக இருக்கவே கூடாது. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தர் பார்க்கும் பொழுது விகாரமாக இருக்கும் பொழுது முடி வளர்க்குறது, தாடியை வைக்கிறது போகிறதெல்லாம் மற்றவங்க பார்க்கும்பொழுது விகாரப்படக்கூடாது. அதனால் நசரே விரதம் இப்போ தேவையில்லை. புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நமக்கு தேவன் அதை வளர்க்க சொல்லலை. ஆனால் அவரே அதை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அது பரிசுத்தமாக. பின்பு நசரேயன் திராட்சை ரசம் குடிக்கலாம். நசரேயன் திராட்சை ரசம் குடிக்கலான் இருக்குது. நம்ம அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் சாப்பிட்றோம், இயேசுவின் சரீரத்தையும் சாப்பிட்றோம், அவர் ரத்தத்தாகிய திராட்சை ரசத்தை குடிக்கிறோம். அது புதிய ஏற்பாட்டில் நமக்கு அது வந்து ஒரு கட்டளை ஆயிற்று. என்னுடைய மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. அதெல்லாம் திராட்சை ரசத்தை நம்ம சிஸ்தாந்தமாக செய்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காட்டில் இது நடந்தது. புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. நம்ம என்னன்னா
உண்மையாக செவிக்கணும். ஆசாரியர்கள் திராட்சரசம் குடிக்கக்கூடாது. அதனால தான் அவன பிள்ளைகள் ரெண்டுமே அந்த ஆசரிப்பு கூடார வாரத்தில் இறந்து போச்சு, நம்ம ஆரோனுடைய பிள்ளைகள். அதனால் குடிக்கலாகாது. இப்போ நம்ம மதுபானத்தை குடிக்கணுமா? குடிக்கக்கூடாது. திராட்சரசம் நம்முடைய சிந்தனைக்கு எது நம்ம பாழாக்குதோ அந்த இது நம்ம தொடவே கூடாது. அது என்ன சொன்னால், நல்லதென்று குடிக்காமல் இருக்குது, நல்லதென்று நிச்சயத்தை காரியத்தில் தன்னை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான் இருக்கு. நம்மளுக்கு வேண்டாம், இது செய்யக்கூடாதுங்கிறதுனால அவன் என்ன சொன்னான், தன் மனதிலே அடிமனதிலே அவன் ஆழமாய் கொள்ளணும். குடி நமக்கு ஆகாது. குடிக்கிறதுனால தான் மனுஷன் எல்லாம் வழி தவறி போகிறான். தன்னுடைய மனங்கசத்தவனு குடிக்கலாம். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறவன், அஞ்ஞானிகளுக்கு மனங்கசத்தவன், அவன் தன்னை குடிச்சதுனால தன்னுடைய குறைவை நினையாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நீதிமொழியில் எழுதியிருக்கு. அது புதிய ஏற்பாடில் நமக்கு தேவையில்லை. புதிய ஏற்பாடில் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய சிந்தனை செயல்களை காக்க வேண்டும். தன்னுடைய சிந்தனையை கெடுக்கிறது, தன்னுடைய சிந்தனைகள் அது நம்முடைய அறிவை கெடுக்கிறது, நம்முடைய யோசனைகளை தார்மாக்குறது கூடிய காரியங்கள் நம்ம ஒன்றும் செய்யப்படக்கூடாது. பொருத்தனை பண்ணின நசரேயனுக்கு தன் கைக்கு உதவுவதெல்லாம் தன் நசரேய நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை அடுத்த பிரமாணம். அதாவது கர்த்தருக்கு அடுத்த காணிக்கை பிரமாணம். அதுவே இந்த பிரமாணம் கொடுத்தாங்க. பிரமாணத்தின் மேல் பிரமாணம் பழைய ஏற்பாடில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் பிரமாணத்தை நம்ம தெரியணும். இதெல்லாம் வேண்டுமா வேண்டாமான்லாம் நம்ம பைபிளில் கிடையாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு புதிய ஏற்பாடில் நம்ம எப்படி விளங்கிக்கிட்டுறோம். புதிய ஏற்பாடில் நம்ம தேவனை அறிந்து கொண்டு இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுகளை நம்ம எப்படி புதுமைக்குள்ளே நம்ம அறிந்து கொள்ளுங்கிறத நம்மளுக்கு லகுவாக இருக்கிறது. கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை எடுத்த பிரமாணம் இதுவே. அவன் செய்த பொருத்தின்படியே தன் பொருத்தனை பிரமாணத்துக்கு ஏற்றபடி செய்து தர வேண்டும் என்று சொல் என்றார். அவன் செய்த அதாவது சொல் என்றார். எல்லாமே மோசையின் மூலமாக தான், மோசையின் ஆரோன் மூலமாக தான் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. அதான் அவன் செய்த பொருத்தின்படியே தன் பொருத்தனின் பிரமாணத்துக்கு ஏற்றது செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி திருப்ப கூப்பிடுறாரு. மோசையை நோக்கி, நீ ஆரோனும் குமாரோனும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். இது முக்கியமான வசனம். அவன் என்ன சொன்னான், அவன் எல்லாம் சொல்லி முடிஞ்ச பிறகு கடைசியில் உள்ள இது அவங்களை ஆசீர்வதிக்க வேணும். ஏன்னா ஆசீர்வாதம் டக்குன்னு வந்துடுறது. ஆசீர்வாதம் கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் ஆரோனுடைய பிள்ளைகள் அவன் ஜனங்களை இஸ்ரவேல் புத்திரை ஆசீர்வதிக்க வேண்டும். அது எப்படின்னா, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜனங்களுக்கும் உபதேசம் பண்ணுறாரு, ஆரோனுக்கும் மோசைக்கும் சொல்கிறாரு. நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரையை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, ஒரே தேவன் தான், கர்த்தர் தான் சொல்லுது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் எப்பொழுதும் நமக்கு காக்க கடவர்னு சொல்லியிருக்கார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி, அவருடைய முகத்தை நம்ம மூலமாக தான் பிரகாசிக்கப்படும். இதயமாக இதிலே அவர் பிரகாசித்தார்னு சொல்லி பவுல் எழுதுவார். நம்முடைய இதயத்துக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் பிரகாசிக்கப்படுகிறார். அதான் இயேசுவனுடைய முகத்தின் உள்ள அறிவாகிய ஒளி எங்கள் இதயங்களிலே பிரகாசிக்க பண்ணினார் அப்படின்ட்டு பவுல் எழுதுவார். அதுதான் இந்த வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். உங்களுக்கு கிரேஸு. நீ தவறு செய்தாலும் மன்னிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது உடனே என்னுடைய பிள்ளை தவறு செய்யட்டான், இனிமேல் செய்ய மாட்டான். அதனால் கிருபையாக இருக்க கடவர். கிருபை உன் மேலே கிருபை வச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு உண்மை எது ரிசல்ட் எதுன்னு தெரியும். அதனால தான் அந்த வசனத்தை சொல்லுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசம் உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கிரேஸ். நம்முடைய நீதி கந்தலானது. நான் நீதிமான் ஒருத்தன்னு சொல்ல முடியாது. தேவனை தவிர நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு தான் போட்டிருக்கு பைபிளில். அதனால் நம்ம நீதிலாம் கந்தலானது தான். அதனால தான் உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். உனக்கு கிரேஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரே சொல்கிறார், கர்த்தரே சொல்கிறார். நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி யார் மூலமாக சொல்கிறாரு? அந்த ஆசாரியர்கள் லேவியர்களை பார்த்து அப்படி சொல்லணும்னு சொல்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்கும் உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. உனக்கு சமாதானம் எப்பொழுதுமே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த இயேசுரத்துக்கு சீசல் மத்தியில்னு சொன்னது போல் பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசாரியர்கள் சொல்லணும்,
அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கு. இந்த இந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ளே தான் அது வந்திருக்குது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ரைட் ரைட், கட்டளையிட கடவர். கட்டளை கொடுத்தாச்சு, உனக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. கர்த்தர் உண்மையில் பிரகாசம் பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே அப்படின்னு சொல்லிட்டார். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுது தான் ஆசீர்வதிப்பேன். அவன் வார்த்தை சொல்லி முடிஞ்ச முறை தான் நான் ஆசீர்வதிப்பேன். நான் கூறிட்டேன். இஸ்ரவேல் டைரெக்டாக ஆண்டவர் பேசலை. இஸ்ரவேல் புத்திரோட மோசே மூலமாயும் ஆரோன் மூலமாயும் அந்த அவங்க ஆராதனை செய்கிற அந்த லேவியர்கள் மூலமாக தான் ஆராதனை, அது பிரசங்கிக்கப்படுகிறார். தேவன் பிரசங்கிக்கப்படுகிறார். அதனால தான் அந்த கடைசியில் இதை சொல்லி முடிங்க, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இதோடு அந்த அதிகாரம் முடிஞ்சுது. என்னாகவும் 6 அதிகாரம் முடிஞ்சிருக்கும். அடுத்த வாரம் 7ஆம் அதிகாரம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே நீர் நசரேய விரதம் அவன் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்பித்தீர் ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் தகுதியான வஸ்திரத்தை தரித்து கொண்டு நசரேயத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் கர்த்தாவே. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கற்பித்தீரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் ஜீவனுள்ள தேவனாய் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் இதயங்களில் பிரகாசிப்பதற்காய் கோடாக்கோடி ஸ்தோத்திரம்ப்பா. எங்களில் குறைகள் குற்றங்கள் உண்டு மன்னிங்க. உண்மையுள்ள மனுஷனாய், பரிசுத்தமுள்ள மனுஷனாய், தேவனுக்கு பிரியமுள்ள மனுஷனாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ பலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்க நிலைவரமான உம்முடைய ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் பிரகாசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன்.